முக்கிய செய்திகள். பெண் மருத்துவர் கொலை வழக்கில் மருத்துவக் கல்லூரி முன்னாள் முதல்வர் கைது. ஆதாரங்களை அளிக்க முயன்றதாக சிபிஐ அதிரடி. தீவிரவாத தாக்குதலை தடுக்க முடியாமல் வாரிசு அரசியல் பற்றி பேசுவதா? மக்களை திசை திருப்ப மோடி முயற்சிப்பதாக உமர் அப்துல்லா விமர்சனம். உத்தராகண்ட் ஆன்மீக யாத்திரையில் நிலச்சரிவில் சிக்கிய 30 தமிழர்கள் ஹெலிகாப்டர் மூலம் மீட்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை. தமிழக மீனவர்களுக்கு மொட்டை அடித்து அனுப்பிய இலங்கை அரசு. மனிதாபிமானமற்ற நடவடிக்கைக்கு எதிராக மீனவர்கள் ஆவேசம். வணக்கம். கொல்கத்தா அரசு மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர் பாலியல் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்ட வழக்கில் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ், காவல்துறை அதிகாரி அபிஜித் மொண்டல் ஆகியோரை சிபிஐ கைது செய்துள்ளது. அங்கு கடந்த மாதம் 9ஆம் தேதி இரவு பணியில் இருந்த பெண் பயிற்சி மருத்துவர் மருத்துவமனை கருத்தரங்கு மண்டபத்திற்குள் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டார். நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த சம்பவம் தொடர்பாக சஞ்சய் ராய் என்பவரை போலீசார் கைது செய்தனர். ஆனால் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி பயிற்சி மருத்துவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களை பணிக்கு திரும்புமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் சால்ட் லேக் பகுதியில் சுகாதாரத்துறை தலைமை அலுவலகம் முன் கூடாரம் அமைத்து அவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களை பேச்சுவார்த்தைக்கு வருமாறு முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி நேற்று முன்தினம் அழைப்பு விடுத்தும் அவர்கள் அதை ஏற்க மறுத்துவிட்டனர். இந்நிலையில் நேற்று பிற்பகல் போராட்டம் நடைபெறும் இடத்திற்கு சென்ற செல்வி மம்தா பணிக்கு திரும்புமாறு அவர்களிடம் நேரில் கோரிக்கை விடுத்தார். ஆனால் பயிற்சி மருத்துவர்கள் கோரிக்கையில் உறுதியாக இருந்த நிலையில் முதலமைச்சர் இல்லத்தில் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அங்கு நேற்று மாலை சென்ற மாணவர்கள் பேச்சுவார்த்தையை நேரலை செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். ஆனால் இந்த சந்திப்பு வீடியோ பதிவு செய்யப்படும் என உறுதியளித்த செல்வி மம்தா பானர்ஜி பாதுகாப்பு காரணங்களால் நேரடி ஒளிபரப்பு செய்வது சாத்தியமில்லை என திட்டவட்டமாக தெரிவித்தார். தன்னுடன் பேச்சுவார்த்தையில் பங்கேற்க விரும்பாவிட்டாலும் வீட்டிற்குள் வந்து தேநீர் அருந்தி செல்லுமாறு பயிற்சி மருத்துவர்களை செல்வி மம்தா கேட்டுக்கொண்டார். எனினும் அதனை புறக்கணித்தவர்கள் போராட்ட களத்திற்கு திரும்பிச் சென்றனர். இந்நிலையில் பெண் மருத்துவர் கொலை வழக்கில் புதிய திருப்பமாக ஆர்ஜி கர் மருத்துவமனையின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷை சிபிஐ நேற்றிரவு அதிரடியாக கைது செய்தது. சாட்சியங்களை அளிக்க முயன்றதாகவும் வழக்கு விசாரணையை திசை திருப்ப முயன்றதாகவும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யாமல் தாமதப்படுத்தியதாக தல காவல் நிலைய பொறுப்பதிகாரி அபிஜித் மொண்டலும் கைது செய்யப்பட்டார். ஆர்ஜி கர் மருத்துவமனையில் நிதி முறைகேட்டில் ஈடுபட்டதாக சந்தீப் கோஷ் ஏற்கனவே சிபிஐயால் கைது செய்யப்பட்ட நிலையில் புதிய வழக்கில் அவர் மீண்டும் கைது செய்யப்பட்டதை வரவேற்றுள்ள மாணவர்கள் கொலையில் தொடர்புடைய மற்றவர்களையும் கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர். தீவிரவாத தாக்குதல் உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகளிலிருந்து மக்களை திசை திருப்பவே வாரிசு அரசியல் குறித்து பிரதமர் மோடி பேசுவதாக காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா குற்றம் சாட்டியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாதம் 18, 25 மற்றும் அடுத்த மாதம் 1ஆம் தேதி என 3 கட்டங்களாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது. முதல் கட்ட வாக்குப்பதிவு 18ஆம் தேதி முதல் நடைபெற உள்ள தோடா பகுதியில் நேற்று பிரச்சாரம் செய்த திரு மோடி, மாநிலத்தில் பாஜக ஆட்சி அமைந்தால் லட்சக்கணக்கான புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் கல்லூரி செல்லும் இளைஞர்களுக்கு பயணப்படி வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார். பயங்கரவாதம் இல்லாத சுற்றுலா பயணிகளின் சொர்க்கமாக இருக்கும் ஜம்மு காஷ்மீரை பாஜக உருவாக்கப் போவதாக கூறிய அவர், சுற்றுலாவை விரிவுபடுத்தவும் மக்கள் பயணிக்க எளிதான போக்குவரத்து இணைப்பை பலப்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தல் 3 குடும்பங்களுக்கும் இளைஞர்களுக்கும் இடையே நடக்கும் தேர்தல் என்றார் அவர். हमारा प्यारा जम्मू कश्मीर विदेशी ताकतों के निशाने पर आ गया. इसके बाद इस खूबसूरत राज्य को परिवारवाद ने खोखला करना शुरू कर दिया. जिन राजनीतिक दलों पर आपने भरोसा किया, उन्होंने आपके बच्चों की चिंता नहीं की. பிரதமர்
பிரதமர் திரு மோடியின் பேச்சுக்கு பதிலடி கொடுத்துள்ள காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் திரு ஒமர் அப்துல்லா 370வது சட்டப்பிரிவு நீக்கப்பட்டவுடன் காஷ்மீரில் தீவிரவாதம் முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என்று கூறியதையும், ஆனால் தற்போது வரை என்கவுண்டர்கள் தொடர்வதையும் சுட்டிக்காட்டினார். காஷ்மீரில் தற்போது நிலவும் சூழல் குறித்துதான் முதலில் பிரதமர் பேச வேண்டும் என்ற அவர், அதரப்பழசான வாரிசு அரசியல் குறித்து பேசி மக்களை திசை திருப்ப கூடாது என்றார். 24 घंटे नहीं हुए हैं कि हमारे 2 बहादुर आर्मी के सिपाही जो हैं, जिनमें एक एनसीओ अफसर और एक जवान, दोनों मिलिटेंट के हमले में मारे गए. आज नॉर्थ कश्मीर में एक हमला, एक एनकाउंटर अभी भी चल रहा है. वजीर आजम साहब लोगों को गुमराह करने के लिए खानदानों की बात करते हैं. சட்டப்பேரவை தேர்தலில் ஒருவேளை பாஜகவுக்கு அதிக இடங்கள் கிடைத்தால் வாரிசு ஒருவர் மூலம் நடத்தப்படும் மக்கள் ஜனநாயக கட்சியுடன் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியை அமைக்க பாஜக ஒருபோதும் தயங்காது என்றும் திரு ஒமர் அப்துல்லா தெரிவித்தார். மேலும் ஏற்கனவே அந்த கட்சியுடன் பாஜக கூட்டணி வைத்தபோது வாரிசு அரசியல் பற்றி திரு மோடி பேசாதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இழந்த மாநில அந்தஸ்திற்காக போராடி வரும் காஷ்மீரில் அதை மையப்படுத்தி தேர்தல் பிரச்சாரங்களில் அனல் பறக்கிறது. உத்தரகண்ட் மாநிலத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கியுள்ள சிதம்பரத்தைச் சேர்ந்த 30 பேரை ஹெலிகாப்டர் மூலம் மீட்க தமிழக அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. உத்தரகண்ட் மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக கனமழை கொட்டி வருகிறது. இந்நிலையில் அங்குள்ள ஆதி கைலாஷ் பகுதிக்கு கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திலிருந்து ஓய்வு பெற்ற ரயில்வே அதிகாரி கனகராஜ் என்பவர் மூலம் 30 பேர் ஆன்மீக சுற்றுலா சென்றனர். இவர்களில் 18 பேர் ஆண்கள், 12 பேர் பெண்கள். பெரும்பாலும் 60 வயதை தாண்டியவர்களே அதிகம். அங்கு ஆதி கைலாஷ் கோயிலுக்கு சென்றுவிட்டு மலைப்பகுதி வழியாக வேனில் அவர்கள் திரும்பிய போது தவாகாட் தானாக்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டதால் அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். தமிழக பக்தர்கள் செல்வதற்கு முன்பாகவே நிலச்சரிவு ஏற்பட்டதால் எவ்வித அசம்பாவிதமும் ஏற்படவில்லை. மின்சார வசதி, செல்போன் டவர் வசதி எதுவும் இல்லாத தாவாகாட் மலை கிராமத்திலிருந்து வெளியேற சுற்றி அலைந்ததில் வேனில் எரிபொருளும் தீர்ந்ததால் மலை பகுதியில் இருந்து வெளியேற முடியாமல் அவர்கள் தவித்து வருகின்றனர். ஃபோன் பண்ணி எங்களுக்கு முன்னாடி பயங்கரமான நிலச்சரிவு ஏற்பட்டுருச்சு, நாங்கள் இங்கேருந்து வெளில தார்ச்சுடாவுக்கும் வர முடியல, திரும்பி நாராயண ஆசிரமத்துக்கும் போக முடியல, அவங்க வந்த வேனில் எண்ணெய் டீசல் இல்லாத காரணத்தால் திரும்பியும் போக முடியல, இந்த பக்கம் வந்தாலும் நாங்கள் தாண்டி வர முடியாது, கிளியர் பண்ணால் ஒரு 10-15 நாள் போல ஆகும்னு சொல்லி சொன்னாங்க. நிலச்சரிவு குறித்து உடனடியாக உள்ளூர் போலீசார் மற்றும் பேரிடர் மீட்புக் குழுவுக்கு தகவல் கொடுக்கப்பட்டதை தொடர்ந்து மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர். தமிழர்கள் 30 பேர் மலைப்பகுதியில் சிக்கிய தகவல் அறிந்து அமைச்சர் திரு MRK பன்னீர்செல்வம், கடலூர் மாவட்ட ஆட்சியர் திரு CB ஆதித்ய செந்தில்குமார் ஆகியோர் அவர்களை ஹெலிகாப்டர் மூலம் மீட்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஆன்மீக சுற்றுலா சென்றவர்கள் நிலச்சரிவு பாதித்த பகுதியில் சிக்கியுள்ளதால் சிதம்பரத்தில் உள்ள அவர்களது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் கலக்கமடைந்துள்ளனர். தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து அவர்களை மீட்கும் என்ற நம்பிக்கையுடன் அவர்கள் காத்திருக்கின்றனர். இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு மொட்டை அடித்து அனுப்பி வைக்கப்பட்டதால் ராமேஸ்வரம் மீனவர்களிடம் கொந்தளிப்பு நிலவுகிறது. அங்குள்ள மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த மாதம் 26ஆம் தேதி கடலுக்கு சென்ற 8 மீனவர்கள் தலைமன்னார் தனுஷ்கோடி இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டி வந்ததாக கூறி இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டனர். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அபராத தொகை கட்டிய 5 பேர் மட்டும் விடுதலை செய்யப்பட்டனர். மற்ற மூவரும் தொடர்ந்து 2வது முறையாக சிறைபிடிக்கப்பட்டதால் 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இலங்கை சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட தமிழ்நாட்டு மீனவர்கள் 5 பேர் நேற்று சென்னை திரும்பினர். அப்போது அவர்களுக்கு இலங்கை அரசு மொட்டை அடித்து அனுப்பி வைத்தது தெரியவந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் தங்கச்சிமடம் வலசை பேருந்து நிலையத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். வாழ்வாதாரத்திற்காக கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற தங்களை கைது செய்து இலங்கை அரசு இழிவுபடுத்தியிருப்பதாக அவர்கள் ஆவேசத்துடன் தெரிவித்தனர். 6 மணிக்கு கூட்டிகிட்டு போய் எங்கள் 8 பேரையும் கூட்டு போய் மொட்டை அடித்தாங்க. மொட்டை அடிச்ச மாதிரி எதுக்கு மொட்டை அடிக்கிறீங்க சார், பணம் கட்டிடுவோம்யா அப்படின்னு சொல்ல, இல்லை உங்களுக்கு அச்சு குத்திருக்கு அப்படின்னு சொல்லி 4 மாதம் அச்சு குத்திருக்கு, நீங்கள் பணம் கட்ட லேட் ஆகிடுன்னு சொல்லி எங்களை மொட்டை அடிச்சிட்டாங்க. இலங்கை அரசு இதுபோன்ற கொடூரமான நடவடிக்கைகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்ற மீனவர்கள் நடுக்கடலில் கைது செய்து சிறையில் அடைத்தது மட்டுமின்றி மொட்டை அடித்து அனுப்பியுள்ள இலங்கை அரசுக்கு மத்திய மாநில அரசுகள் கடும் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்று தெரிவித்தனர். தமிழ்நாட்டு மீனவர்கள் மனித உரிமை மீதான இந்த தாக்குதல் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது.
சாம்சங், ஷாமி உள்ளிட்ட பிரபல ஸ்மார்ட் போன் நிறுவனங்கள் அமேசான், பிளிப்கார்ட் ஆன்லைன் வர்த்தக நிறுவனங்களுடன் இணைந்து சில்லறை வர்த்தகர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டியுள்ள இந்திய போட்டி ஆணையம் அது தொடர்பாக அபராதம் விதிக்க முடிவு செய்துள்ளது. இந்தியாவில் ஸ்மார்ட் போன் விற்பனையில் பிரபல ஆன்லைன் வணிக நிறுவனங்களான பிளிப்கார்ட் 55%, அமேசான் 35% ஸ்மார்ட் போன்களை விற்பனை செய்து வருகின்றன. சர்வதேச செல்போன் உற்பத்தி நிறுவனங்களான சாம்சங், ஷாமி, மோட்டரோலா, ரியல்மி, விவோ, லெனோவா ஆகியவை இந்த ஆன்லைன் வர்த்தக நிறுவனங்களுடன் இணைந்து வர்த்தக விதிமுறைகளுக்கு மாறாக ரகசிய கூட்டணி வைத்து செயல்படுவதாக கடந்த 2020ஆம் ஆண்டு இந்திய சில்லறை வர்த்தக கூட்டமைப்பு புகார் கூறியிருந்தது. இதுகுறித்து இந்திய போட்டி ஆணையம் நடத்திய விசாரணையில் இந்த நிறுவனங்கள் வர்த்தகத்தில் பரஸ்பர நம்பிக்கையின்மையை ஏற்படுத்தும் விதமாக சட்டத்துக்கு மாறாக இணையதளங்கள் மூலம் பிரத்யேகமான முறையில் செல்போன்களை அறிமுகப்படுத்தி அவற்றை கடைகளில் கிடைக்காமல் தடுப்பதால் சில்லறை வர்த்தகர்கள் பெரும் நஷ்டத்தை சந்திப்பது கண்டறியப்பட்டது. அமேசான், பிளிப்கார்ட் ஆகியவற்றுக்கு மட்டும் சாம்சங், ஷாமி உள்ளிட்ட பிரபல ஸ்மார்ட் போன் தயாரிப்பு நிறுவனங்கள் முன்னுரிமை அளிப்பதும், ஆன்லைன் விற்பனையில் அவற்றில் சில செல்போன் மாடல்களுக்கு அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக தள்ளுபடி வழங்குவதும் தெரியவந்தது. இது தொடர்பாக ஆகஸ்ட் 9ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் இந்த செல்போன் நிறுவனங்கள் கடந்த 3 ஆண்டுகளில் தங்கள் இந்திய அலகுகள் மூலம் செய்த நிதி பரிவர்த்தனை அறிக்கையை தாக்கல் செய்ய இந்திய போட்டி ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இந்நிறுவனங்களுடன் விசாரணை நடத்தி அபராதம் விதிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தருமபுரியில் திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் மறைந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரிக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. செங்கொடிபுரம் அலுவலகத்திலிருந்து தொடங்கிய ஊர்வலம் ராஜகோபால் பூங்கா வழியாக BSNL அலுவலகம் வந்தடைந்தது. பின்னர் நடைபெற்ற இரங்கல் கூட்டத்தில் அனைவரும் 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். சீதாராம் யெச்சூரியின் வாழ்க்கை வரலாறும், விளிம்பு நிலை மக்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர் உழைத்த நினைவலைகளை கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் பகிர்ந்து கொண்டனர். பட்டுக்கோட்டையிலும் அனைத்து கட்சிகள் சார்பில் அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. சீதாராம் யெச்சூரியின் திருவுருவ படத்தை கையில் தாங்கியபடி அனைத்து கட்சியினரும் கருப்பு பட்டை அணிந்து ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். தலைமை தபால் நிலையம் அருகில் வைக்கப்பட்டிருந்த யெச்சூரியின் படத்திற்கு புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. அனைத்து கட்சியினரும் கலந்து கொண்டு அவருக்கு புகழஞ்சலி செலுத்தினர். அமைதி ஊர்வலத்தில் திமுக, அதிமுக, CPI, CPM, VCK, மதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த 150க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இனி வருவது செய்தி துளிகள். கோவை அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் விவகாரத்தில் பாஜகவினர் மத்தியில் தவறான தகவல்களை பரப்பியதாகவும் கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டதாகவும் கூறி சிங்காநல்லூர் மண்டல பாஜக தலைவர் சதீஷ்குமார் என்பவர் அக்கட்சியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை அன்னபூர்ணா உரிமையாளர் சந்தித்த வீடியோவை பாஜக நிர்வாகிகள் சிலரே வெளியிட்டதாக அவர் பேசியதால் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதனிடையே கோவை அன்னபூர்ணா ஹோட்டல் நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேவையற்ற விவாதத்தையும் குழப்பத்தையும் தவிர்த்து தவறான புரிதல்களுக்கு ஓய்வு கொடுக்க விரும்புவதாகவும், எனவே இப்பிரச்சனையை இத்துடன் முடித்துக் கொள்ள விரும்புவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை காந்தி பார்க் அருகே மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மற்றும் பாஜகவினரை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் பன் மாலை அணிந்து நூதன முறையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஜனநாயகத்தை பாதுகாப்போம், முறியடிப்போம், சர்வாதிகாரத்தை முறியடிப்போம். சென்னை அரசு பள்ளியில் மாற்றுத்திறனாளிகளை பற்றி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்ததால் கைது செய்யப்பட்ட மூடநம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணு 3 நாட்கள் போலீஸ் காவல் முடிவடைந்து எழும்பூர் நீதிமன்ற நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை 20ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டதைத் தொடர்ந்து மகாவிஷ்ணு மீண்டும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். தாம்பரம் ரயில் நிலையத்தில் இன்று காலை 9 மணி முதல் மாலை 7 மணி வரை பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தில் இருந்து தாம்பரம் செல்லும் ரயில்கள் பல்லாவரம் ரயில் நிலையம் வரை மட்டுமே இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகள் வசதிக்காக தாம்பரத்தில் இருந்து பல்லாவரம், தியாகராயர் நகர், பிராட்வே பேருந்து நிலையங்களுக்கு 50 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கலைஞர் நூற்றாண்டு நினைவு 100 ரூபாய் நாணயம் ரிசர்வ் வங்கி இணையதளத்தில் விற்பனைக்கு வெளியிடப்பட்டுள்ளது. 4180 ரூபாய் என விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள இந்த நாணயம் பொதுமக்கள் வாங்குவதற்கு ஏற்ப அதிகாரப்பூர்வமாக விற்பனைக்கு வந்துள்ளது. சூரிய சக்தி உற்பத்தியில் தமிழ்நாடு புதிய சாதனை படைத்துள்ளது. கடந்த 9ஆம் தேதி 5985 மெகாவாட் உற்பத்தி செய்யப்பட்டிருந்த நிலையில் கடந்த 12ஆம் தேதி 6090 மெகாவாட் உற்பத்தியை எட்டியதாக தமிழ்நாடு மின்வாரியம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் திறமை வாய்ந்த விண்வெளித்துறையினர் இருந்தும் நிதி பற்றாக்குறையால் கிடைக்கும் நிதியில் செயல்படும் நிலை உள்ளதாக விண்வெளி ஆய்வாளர் திரு நம்பி நாராயணன் தெரிவித்துள்ளார்.
சென்னை அருகே படூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவில் விண்வெளி ஆராய்ச்சிக்கு நிதி பற்றாக்குறை உள்ளதால் தனியார் துறையினரும் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உதகை அருகே 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் நீல குறிஞ்சி மலர்கள் பூத்து குலுங்குவதை காண ஏராளமானோர் ஆர்வத்துடன் படையெடுத்து வருகின்றனர். பிக்கப்பத்தி மந்து எனப்படும் தோடர் பழங்குடியின கிராமத்தை ஒட்டியுள்ள மலைகளில் லட்சக்கணக்கில் பூத்துள்ள குறிஞ்சி மலர்களால் அந்த பகுதியே நீல நிற கம்பளம் போர்த்தியது போல ரம்மியமாக காட்சியளிக்கிறது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 6 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வந்தது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம், அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு இடி மின்னலுடன் கனமழை கொட்டியது. இதனால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. காரைக்குடி, கோவிலூர், நாச்சுழியேந்தல் பகுதிகளில் பெய்த திடீர் மழை மக்களுக்கு மகிழ்வை தந்தது. இந்நிலையில் மதுரை விமான நிலையம் பகுதியில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் கொளுத்தியது. மதுரை நகரம், தூத்துக்குடியில் 101 டிகிரி வெயில் பதிவானது. நாகை, ஈரோடு, பாளையங்கோட்டையில் 100 டிகிரி வெயில் சுட்டெரித்தது. இதனிடையே மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அடுத்த 6 நாட்களுக்கு தமிழ்நாட்டிலும் ஓரிரு இடங்களில், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை இன்று ஓரிரு இடங்களில் 2 டிகிரி முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்று கூறியுள்ள வானிலை மையம் அடுத்த 24 மணி நேரத்தில் சென்னையில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்ட வழக்கில் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ், காவல்துறை அதிகாரி அபிஜித் மொண்டல் ஆகியோரை சிபிஐ கைது செய்துள்ளது. தீவிரவாத தாக்குதல் உள்ளிட்ட பிரச்சனைகளில் இருந்து மக்களை திசை திருப்பவே வாரிசு அரசியல் குறித்து பிரதமர் மோடி பேசுவதாக முன்னாள் முதலமைச்சர் உமர் அப்துல்லா குற்றம் சாட்டியுள்ளார். உத்தராகண்ட் மாநிலத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கியுள்ள சிதம்பரத்தைச் சேர்ந்த 30 பேரை ஹெலிகாப்டர் மூலம் மீட்க தமிழக அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.